வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிஃபெக்டில் எப்ஸ்டைன்ஸ் அனாமலி இதை பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய ட்ரைகஸ்பிட் வால்வ் இருக்குல்ல, ரைட் சைடு ஏடிஎம்மையும் வென்ட்ரிகளையும் பிரிக்கிற வால்வ் தான் ட்ரைகஸ்பிட் வால்வ். அந்த ட்ரைகஸ்பிட் வால்வோட ஒரு கஸ்ப் மட்டும் போயிட்டு இந்த ஏடிஎம்மை ரெண்டாக பிரிச்சிடும். ஓகேவா? ஸோ ஏடிஎம்மை ரெண்டாக பிரித்து ரெண்டு செக்ஷனை மாற்றிடும். ஸோ இந்த கண்டிஷன் தான் எப்ஸ்டைன்ஸ் அனாமலி அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இது போயிட்டு இந்த மாதிரி அட்டாச் ஆயிரும். ஸோ இதில் ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ட்ரைகஸ்பிட் வால்வ் அப்நார்மலாக இருக்குது. அப்நார்மல் ட்ரைகஸ்பிட் வால்வாக இருக்குது. அந்த ட்ரைகஸ்பிட் வால்வ் சும்மா இல்லாமல் ஓகேவா, ஸோ ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வரும். ஓகேவா, ரைட் ஏட்ரியம் போகாது. ஸோ கஸ்பு வந்து இப்படி தானே இருக்குது. ஸோ ரைட் வென்ட்ரிக்கலுக்கு தான் வரும். ஸோ ரைட் வென்ட்ரிக்கலை ரெண்டு பார்ட்டாக பிரிக்கும். மாற்றி சொல்லிட்டேன், சாரி, 2 பார்ட்ஸாக பிரிக்குது இந்த அப்நார்மல் ட்ரைகஸ்பிட் வால்வ். ஸோ இதில் ஒரு பார்ட்டை வந்து நம்ம ஏட்ரியமாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதில் ஏட்ரியமாக கன்சிடர் பண்ணிட்டோம்னா இது ரெண்டும் ஏட்ரியம் ஆக்ட் ஆகும், இது மட்டும் வென்ட்ரிக்கலாக ஆக்ட் ஆகும். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஏட்ரியம் மாதிரி ஆக்ட் ஆகும், செகண்ட் பார்ட் வந்து வென்ட்ரிக்கல் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ வேல்வ் வந்து டிஃபார்மிட்டி இருக்கனால ரீகர்ஜிடேஷன் நடக்கும். ரீகர்ஜிடேஷன் நடந்துச்சுன்னா நமக்கு ரைட் ஏட்ரியமோட சைஸ் வந்து பெருசாகும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடக்குது அப்படின்னா, வேறு எதையும் ஞாபகம் வேண்டாம். ட்ரைகஸ்பிட் வால்வ் வந்து அப்நார்மலாக இருக்குது. அது வந்து அதோட கஸ்ப் வந்து கீழே தானே இறங்கும். ஸோ கீழே இறங்கிட்டு ரைட் வென்ட்ரிக்கலையே ரெண்டாக பிரிக்குது. அதில் ஒரு பார்ட் வந்து ஏடிஎம் மாதிரி ஆக்ட் ஆகுது, இன்னொரு பார்ட் வந்து வென்ட்ரிக்கல் மாதிரி ஆக்ட் ஆகுது. அதில் ரீகர்ஜிடேஷன்லாம் நடக்கிறதுனால ரைட் ஏட்ரியமோட சைஸ் பெருசாகும். அதே மாதிரி ரைட் சைடோடைய எஃபெக்டிவ் கார்டியாக் அவுட்புட் வந்து கம்மியாயிடும். அவுட்புட் கம்மியாயிடும். ஸோ அதனால் நமக்கு ரைட் ஏட்ரியமில் பிளட் அதிகமாக ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது போயிட்டு ஃபொராமன் ஓவேல ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஏன்னா இது இன்ஃபான்ஸில் தான் நடக்குது. ஃபொராமன் ஓவேல ஓப்பன் பண்ணிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு செப்டல் டெஃபெக்ட்டுக்கு போயிடும். ஓகேவா, ஸோ செப்டல் டெஃபெக்ட் போயிடுச்சு அப்படின்னா லெஃப்ட் ஏட்ரியம் போயிடும். ஸோ ரிசல்ட்டிங் இன் சயனோசிஸ். அவ்வளோதான், இதுதான் இந்த கண்டிஷன். எப்ஸ்டைன் அனாமலி அப்படின்னா அந்த ட்ரைகஸ்பிட் வால்வோடைய ஒரு லீஃப்லெட் மட்டும் போயிட்டு வென்ட்ரிக்கலை ரெண்டாக பிரிக்கும். ஓகேவா, ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ், அந்த இன்ஃபேண்ட்டோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா சிவியர் கேஸில் சயனோசிஸ் இருக்கும். ஓகேவா, நமக்கு ஃபியூ டேஸ் இப்போ தான் பிறந்திருக்காங்க அப்படின்னா கூட ஃபியூ டேஸ்லேயே சைனோசிஸ் வெளியே டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். அதே போல் சிஹெச்எஃப் கன்ஜஸ்டிவ் ஹார்ட் டிசீஸ் ஃபெயிலியர். ஓகேவா, ஸோ இது வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ மைல்டாக இருக்காங்க, இது வந்து சிவியர் கேஸில் தான் அதெல்லாம் வரும். மைல்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு டிஸ்ஃபினியா, அதே போல் சைனோசிஸும் லைட்டாக வரும், ஃபெட்டிக் வரும் உங்களுக்கு. அடுத்ததாக பால்பிட்டேஷன், அவங்களுடைய ஹார்ட் பீட் வந்து அவங்களுக்கு கேட்கும். ஸோ அதான் பால்பிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு அவங்களோட ஹிஸ்ட்ரியில் இருக்கும். இப்போ ஃபிசிக்கலாக நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் அவங்களுக்கு சைனோசிஸ் இருக்கும், நமக்கே தெரியும். அடுத்ததாக கிளப்பிங்கும் இருக்கும். ஃபிங்கர்ஸ்லாம் கிளப்பிங் இருக்கும், ஃபிங்கர்ஸ் டோஸ்லாம் கிளப்பிங் இருக்கும். அடுத்ததாக ரிதம் வந்து ட்ரிப்பிளாக இருக்கும். ஓகேவா, குவாட்ரிப்பிளாக இருக்கும், 2-3 வாட்டி லப்டப் இந்த மாதிரி. ரிதம் வந்து ட்ரிபிள், குவாட்ரிபிள்னா 4 டைம்ஸ். ஸோ இதெல்லாம் இருக்கும். அதே போல் இசிஜியில் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னதான், என்ன சொன்னோம், ட்ரைகஸ்பிட் வால்வு ரைட் வென்ட்ரிக்கலை போய் ரெண்டாக பிரிக்குது. ஸோ நமக்கு ரைட் ஏடிஎம்லேயும் பிளட் அதிகமாகும், ரைட் வென்ட்ரிக்கலையும் பிளட் அதிகமாகும். அதனால் லெஃப்ட் வென்ட்ரிக்கலை ஓப்பன் பண்ணுது அப்படின்னு சொன்னோம். லெஃப்ட் ஏடிஎம்மை ஓப்பன் பண்ணி இந்த சைடு பிளட்டு போகுதுன்னு சொன்னோம். ஸோ அப்போ எங்கே ஹைப்போட்ரோபி இருக்கும், ரைட் ஏட்ரியல் ஹைப்போட்ரோபி இருக்கும். இப்போ எக்ஸ்ரேல என்ன இருக்கும், இங்கே ஹைப்போட்ரோஃபின்னு வந்துடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக கார்டியோமெகாலி. ஓகேவா, கார்டியோமெகாலி. இங்கே ஹார்ட் பார்த்தீங்க அப்படின்னா பலூன் ஷேப்பில் இருக்கும். பலூன் ஷேப்டு ஹார்ட். ஸோ இதுக்கு மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ சயனோட்டிக் நியூபார்ன்ஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டென்சிவாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ மெக்கானிக்கலாக வென்டிலேஷன் கொடுக்கணும், அவங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ வென்டிலேஷன் கொடுக்கணும். அடுத்ததாக ப்ரோஸ்டாக்லாண்டின்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா, பிஜிஇ இன்ஃப்யூஸ் பண்ணணும். அடுத்ததாக ஐனோட்ரோஃபிக் ட்ரக்ஸ், இதெல்லாம் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில். அடுத்ததாக அசிடோசிஸ், பிளட் அசிடிட்டி ஆகாமல் பார்த்துக்கணும். அடுத்ததாக சர்ஜிக்கலில் பேலியேட்டிவ் அப்படின்னா சிம்டம்ஸை குறைக்கிறதுக்காக பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸ். இதுக்கு பிளாலாக் பேஷிங் சென்டர் முன்னாடி சொல்லியிருந்தோம். இப்போ பல்மோனரி சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக டேரெக்டாக சப்க்ளேவியன் ஆர்டரியை கொண்டு போயிட்டு பல்மோனரி ஆர்டரி கூட கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அதான் பிளாலாக் பேஷிங் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அதே போல் நமக்கு ரைட் வென்ட்ரிக்கல் அண்ட் ரைட் ஏட்ரியமோடைய பிளட்டை குறைக்கிறதுக்காக ஸ்டேர்னஸ் ஆப்ரேஷன், இந்த ஆப்ரேஷன் பண்ணுவோம்.
அதே போல் அனஸ்டமோசிஸ், கிளென் அனஸ்டமோசிஸ் அப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ அந்த அனஸ்டமோசிஸ்லாம் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு சைனோசிஸை குறைக்கணும், அதுக்காக எல்லாத்தையும் பண்ணுறோம். ஓகே, அவங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதெல்லாம் பேலியேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ், சிம்டம்ஸை குறைக்கிறதுக்காக. அடுத்ததாக டெஃபினேட்டிவாக ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா 2 பண்ணலாம். 2 வென்ட்ரிகுலர் ரிப்பேர் அப்படின்னு ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர், 1 வென்ட்ரிகுலர் ரிப்பேர் அப்படின்னு ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். ஸோ 1 வென்ட்ரிகுலர் பார்த்திங்க அப்படின்னா ஃபாண்டன் டைப் ஆப்ரேஷன். ஓகேவா, ஃபாண்டன் டைப் ஆப்ரேஷன் பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு கண்டிஷன் ட்ரைகஸ்பிட் அட்ரீசியாவில் பார்த்துருந்தோம். ஓகேவா, ஸோ ட்ரைகஸ்பிட் அட்ரீசியா அந்த வீடியோவில் போய் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்ரேஷனில் வந்து நிறைய ஸ்டேஜ் இருக்கும். ஓகேவா, ஸோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதுவே டூ வென்ட்ரிகுலர் ரிப்பேரில் பார்த்திங்கன்னா டேனியல்சன் டெக்னிக். ஸோ இதுலேயும் நம்ம அந்த ட்ரைகஸ்பிட் வால்வு தான் ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ ஃபோக்கஸிங் அது ஒன்லி ட்ரைகஸ்பிட் வால்வ். அடுத்தது நமக்கு அந்த ட்ரைகஸ்பிட் ஆனுலஸ் அந்த லீஃப்லெட்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு சில டெக்னிக்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் கார்பென்டியர் டெக்னிக் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்குது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அந்த ட்ரைகஸ்பிட் வால்வை சரி பண்ணிடுவோம். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்ஸ்டைன்ஸ் அனாமலி பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசிப்போம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் பேசலாம் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.